இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் 4/1/2026 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:31 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை பிற்பகல் 2:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுப்புகள் சற்று அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களை காண்பதற்கு சற்று அமைதியாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வதன் மூலமாக குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று இருவருக்கும் இடையே அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு மன உளைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். அனுகூலமான நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். என்று வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முடிவெடுக்கும் திறனினால வியாபாரத்தை நல்ல முறையில வழிநடத்தவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து உதவிகளும் தேடி வரலாம். மன அழுத்தங்கள் உங்களுடைய வேலைகளை பாதிக்காமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சவாலாகவும் இருக்கும். வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். வீண் பழி சொற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் அலைச்சல்களும் இருக்கலாம். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கும். மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி சரியான புரிதல்களும் இருக்கும். அனைவரிடத்திலுமே அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில நேர்மையுடனும் இருப்பீங்க. நீதிமன்றம் மற்றும் சட்ட விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகளும் வந்து சேரலாம். அதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பொறுப்புகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால நிம்மதியின்மை போன்ற போக்கும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வெளியிடங்கள்ல அமைதியாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறை எண்ணங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் அமையும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. சில பிரச்சனைகள்ல இருந்து உங்கள் துணையை சமாளிக்கவும் செய்வீங்க. சில கவனமற்ற வார்த்தைகளை மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க உதவிகரமாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல பொறுப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் நினைத்து இருந்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்து பாராட்டவும் செய்வாங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். வேலையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில் நல்ல ஆபத்தையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு துணிச்சலாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று யாரிடத்திலாவது உதவிகள் பெறுவதாக இருந்தால் அதற்கு சரியான நாளாகவும் இருக்கும். நண்பர்களிடத்துல இருந்து நல்ல உதவிகளும் வந்து சேரும். இதனால தடுமாற்றங்களும் நீங்கும். உறவினர்களை இணைப்பதற்காக நீங்க சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீடு நிலம் வாங்குவதில் பத்திரங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூற்றமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை உடனடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்கள் இடத்துல பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமான போக்கும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மரியாதைக்கு உரிய நபர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ஆதாயத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வழிகளையும் யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பரம்பரை சொத்துக்கள் தொடர்பாக நிலுவையில இருந்து வந்த வழக்குகள் மற்றும் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல தீர்வையும் காணலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு தீர்க்கமாகவும் இருக்கும், ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு கூடுதலான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுதந்திரமான நிதி நிலையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மன நிம்மதியுடனும் காணப்படுவீங்க. துணிச்சலாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில்துறையில புதிய முறைகளை கையாண்டு வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையுமே மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி இடத்துல அனுகூலமான வாய்ப்புகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கினை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் இடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவு செய்யவும் வேண்டாம். வாகன வசதிகளை பெருக்கவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களுடைய உதவிகளை நாடவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். லாபத்தையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். உங்களுடைய மனதுல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய யோசனைகளை வேலையில கொண்டு வரவும் செய்வீங்க. இன்று குடும்ப உறவினர்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மங்களகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. விரைவான வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல மந்த நிலை இருந்தாலுமே பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது.
உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தர்ம சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். கோயிலுக்கு தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலுமே மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவு செலவுகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான விதத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடலாம். கடினமான சூழலாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்கள் படிப்புல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. சில தேவையற்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வழியில இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்தாலே போதும். நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். இன்று பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். மன திடத்துடனும் எடுத்த வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வாகன யோகமும் இருக்கின்றது. விவசாயத்துல நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. எந்த நேரத்திலேயுமே நீங்க சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. மனக்கவலைகளும் குறையும். உறவினர்கள்ல உங்களுக்கு யாராவது எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாகவும் இருக்கும்.
ஆன்லைன் போட்டிகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் சொல்வதை நிதானத்துடன் கேட்பதும் நல்லது. பணியிடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல சிறப்பான உறவு நிலையும் இருக்கும். முன்பு வாங்கி போட்ட நிலங்கள் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல மாற்றங்களும் இருக்கும். இது சாதகமாகவும் அமையும். முக்கியமான பணிகளை முடிப்பதில் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல முக்கியமான ஆலோசனைகளையும் செய்வீங்க. விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசு வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். சுபகாரியங்க எண்ணங்களும் கைகூடியும் வரும். தாமதங்களும் நீங்கும். விமர்சன பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்கள் கிடைப்பது என்பது தாமதமும் ஆகலாம். அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு பணிகளை நல்ல முறையில முடிப்பதும் நல்லது. என்று மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இத்தகைய மனநிலையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு விலை மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில முக்கியமான விவாதங்களும் நடைபெறும். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல மேன்மையும் உண்டாகும். மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். சிலருக்கு இன்று புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. அனுகூலமும் உண்டாகும். அரசு அதிகாரிகள்ல நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து தக்க சமயத்துல பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலுமே அதனை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஞாபக மறதியினால சில முக்கியமான பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. மனைவியினுடைய சொற்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். ஒத்துழைப்புகளையும் தருவதாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாகவும் முடியும். பேச்சுக்கள்ல கம்பீரமும் இருக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இனிமையான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சமூக வட்டாரங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆலய வழிபாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய நலன் கருதி முக்கியமான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தனவரவும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய புதிய முயற்சிகளை நீங்க கையாளவும் செய்யலாம். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் பிரியமானவர்களுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியும் உண்டாகும். தொழில் துறையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். சில முக்கியமான பூஜைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமையினால புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தலைமை பொறுப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களிடத்துல உற்சாகத்தையும் ஏற்படுத்தவும் செய்வீங்க. கசப்பான மனநிலைகளும் மாறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் அரசியல் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். புதியதாக ஒன்றை முயற்சி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. ஆராய்ச்சி துறையில இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆசிரியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப செலவுகளும் இருக்கும். செயல்கள்ல தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நகை வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானமும் இருக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும், வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் தீரும். சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிறைவாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு சுறுசுறுப்பையும் தருவதாகவும் இருக்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆனால் அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மிதமான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். கட்சியில புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு துறையில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. என்று மற்றவர்களிடத்துல மறந்தும் கூட ஆணவமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உங்களுடைய மதிப்பு மரியாதையை கலைப்பதாகவும் இருக்கும். சில நேரங்கள்ல நிதானமாக இருப்பதே நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை ஒப்படைக்கவும் வேண்டாம். உங்களுடைய மேற்பார்வையிலேயே இருப்பதும் நல்லது தாங்க. என்று சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்களும் பெருந்தன்மையான நடவடிக்கைகளும் மற்றவர்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறான முதலீடுகள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. உயர்கல்வி தொடர்பான செயல் திட்டங்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு புதிய வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பல வேலைகளையும் இழுத்து போட்டும் செய்வீங்க. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:49 வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தவறாமல் பயன்படுத்தியும் கொள்ளலாம். உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும்.
பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து சென்றாலே போதும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். இன்று புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகளும் நிறைவேறும். சிலருக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில துணிச்சலாக இறங்கவும் செய்வீங்க. தைரியமாகவும் செயல்படுவீங்க. பொருள் வரவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியுடனும் இருப்பீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலையுமே மன உறுதியை கைவிடவும் வேண்டாம். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சற்று மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமையினால சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. வாகனங்களை எடுக்கும் முன்பு நன்றாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். சமயோஜிதமாகவும் சமாளிப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன பணிகளினால அலைச்சல்களும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்தில செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. மித வேகமாக செல்வதும் நல்லது. முயற்சிக்கு ஏற்ப வெற்றியும் உண்டாகும். அலுவலகத்துல விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:49 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். வெற்றி காண்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. பதட்டமான மனநிலையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்களை கண்காணித்துக் கொண்டும் இருங்க. பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். என்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பகைவர்களையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலகத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டிற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வங்கியில இருந்து பணத்தை எடுத்து வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார வரவு செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும்.
சபைகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற மொழி பேசுகின்ற மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். இன்று பொது வாழ்க்கையில செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. அதற்கான உறுதியும் உங்களிடத்துல இருக்கும். என்ற பணியிடத்துல துடிப்புடனும் செயல்படுவீங்க. உங்கள் திறமையின் மூலமாக பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உறவு பிணைப்புக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நினைத்தது நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிரமங்களும் நீங்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து சேர்க்கையும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாகன யோகமும் கூடி வரலாம். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவியினுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமாக வரவேண்டிய பணம் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பெண்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இடமாற்றங்களும் இருக்கும். எதிலும் தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் அமையும்.
சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்க எடுத்த வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று பலன்கள் சாதகமாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய தனி திறமைக்கான அங்கீகாரங்களையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையிலே இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல்களும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். கல்வி திறமையினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பொருளாதாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்தை புதிய முறையில நடத்தவும் செய்வீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு நிதி நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். மற்றவர்கள் உங்களை வியர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வங்கி கணக்குகளை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. வியாபார ரகசியங்களை யாரிடத்திலும் வெளியிடவும் வேண்டாம். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். சில வேலைகளை இழுத்து போட்டும் செய்வீங்க. அலைச்சல்களும் டென்ஷன்களும் இருக்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்ற உறவினர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்து பேசவும் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய உதவிகளும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் அமையும். சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தடைப்பட்ட வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.